ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ண போகிறது 32 சைஸ் 3 டாட் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டத்துக்கு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸோட உயரம் 13. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட ஷோல்டர் அளவு 14, 14ல் பாதி 7 மார்க் பண்ணிக்கணும். நெக் டவுன் வந்து 8 வைக்கலாம். இந்த ஷோல்டர் அளவு வந்து முதல் நம்ம இவங்களுக்கு வந்து 2.25 நெக் ஓப்பன் வச்சுக்கலாம். 2.25 இன்ச் ஷோல்டர் டாப் ஷோல்டர் தையலுக்கு. ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ஃபைனல் பண்ணிடுவோம். இது இவங்க கேட்டிருக்கிறது வந்து ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் நெக் சொல்லும்போது இங்கேருந்து கோடு போட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்சுக்கு வச்சுட்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோல்டர் இவங்களுக்கு வந்து இப்போ ஆமோல் எடுக்கணும். ஆமோலுக்கு வந்து நம்ம 5 இன்ச் டவுன் பண்ணிக்கலாம். 4.25 இன்ச்சு இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே ஆமோல் எவ்வளோ வரும்னா ஒரு 14, 14.5 அவ்வளோதான் வரும். இவங்க செஸ்ட் அளவு வந்து 32, 4ல் ஒரு பாகம் 8, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு. வேஸ்ட் வந்து 28, 4ல் ஒரு பாகம் 8, 1/2 இன்ச் லூஸ்க்காக வைக்கிறோம். 1 இன்ச் டாட். ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே அளவு தரும். மார்க் பண்ணிடுறோம். ஃப்ரெஞ்சுக்காக வச்சுட்டு இது இங்கேருந்து இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிட்டோம். இந்த எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு இங்கே மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா. இவங்க ஆமோல் வந்து 7லேருந்து 7.5 வரலாம். அதாவது 14, 14.5. இப்போ நம்ம 14, 7.25 வருது. இப்போ ஆமோல் 14.5 வைக்கிறோம். இந்த 1/2 இன்ச் வந்து லூஸ்க்காக வைக்கிறோம். இவ்வளோ தான் பேக். 32ஓட பேக் வந்து இவ்வளோ தான். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஒரு நாச் போட்டுப்போம். பேக்கை கட் பண்ணிட்டோம். பேக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கை எங்கே கட் பண்ணோம்னா இதோட அந்த எண்டு, இந்த எண்டில் கை கட் பண்ணணும். கை வந்து உயரம் வந்து 6 இன்ச் போதும். இதுக்கு பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஒரு 1.25 இன்ச் வச்சுக்கலாம். கையோட உயரம் 6 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆமோல் வந்து உங்களுக்கு 14.5, அதில் பாதி 7.25. 7.25 இங்கேருந்து இதுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் லெஸ் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே 6.25 வரணும். 6.25 வந்துருச்சு. அது கிராஸ் 7.25 வச்சோம்னா கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா 6.25ல் பாதி 3 ஒரு புள்ளி இங்கே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன்.
இங்கேருந்து மார்க் பண்ணும்போது 7 தான் வரும். ஆனால் நமக்கு தேவை 7.25. 7.25 எப்படி வரும்னா இங்கேருந்து இப்படி டேர்ன் பண்ணுறோம், இப்படி வரும்போது 7.25 வந்துடும். கை சுற்றளவு வந்து 10. 9.5லேருந்து 10 வரலாம், நம்ம 10 வைக்கிறோம். மார்க் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா லூஸ் ஒரு 1.5 இன்ச் வச்சாச்சு. இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கேருந்து அளந்து பார்த்தோம்னா 7 வரும். 7ல் பாதி 3.5. இப்போ இதில் 3.5ல் பாதி 1.25. இப்போ இதே மாதிரி இங்கே 3.5ல் பாதி 1.25 மார்க் பண்ணிவிட்டு, இது ஈஸி மெத்தட். இங்கேருந்து அரேஞ்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து அரேஞ்ச் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து திருப்பி 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. பேக் மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வந்து இங்கேருந்து இந்த 1/4 இன்ச் கீழே இறக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே நாச்சு போட்டுரும். ஃப்ரண்ட் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கையோட ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது டீஸ் மார்க் உங்களுக்கு போட்டுருந்தா டீஸ் மார்க் கட் பண்ணலாம். இல்லைன்னா ஷார்ட்கட் மெத்தடு, இது இப்படி மடக்கிடுங்க. இந்த அர்க்காத்திற்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது இப்படி கொண்டு வந்து வச்சுருங்க. இங்கே நம்ம புள்ளி வச்சுருக்கோமா, அந்த புள்ளி மேலே கரெக்டாக அப்படி வச்சுட்டோம்னா கையோட அளவு வந்துடும். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தால் இவ்வளோ தான் வரணும் பீஸு. கையோட அளவு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் அழகாக வரணும். கை கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து நம்ம இது 32க்கு ஸ்ட்ரைட் கட்டிங்கே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் கட்டிங் எப்படி போடலாம்னா இப்படி குறுக்கு வட்டத்தில் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், இப்படியும் போடலாம். நம்ம இப்படி மாற்றி போட போகிறோம். இதுக்கு இதை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த இது அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த லைன் மடிப்பு வந்து இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நெக்குக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துட்டு இதை அப்படியே இதை ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே டாட் பிடிக்கணும், அந்த 1/2 இன்ச்சு அங்கே வந்து தள்ளி வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் பேக்லேருந்து நம்ம எடுக்கக்கூடியது. இப்போ இந்த அளவு வந்து அங்கே தள்ளி வைக்கணும். வச்சாச்சு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இது வந்து நெக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு உங்களோட நெக்கோட உயரம் வந்து ஃப்ரண்ட் நெக் உயரம் வந்து 5.5 வைக்க சொல்லியிருக்காங்க. 5.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே ரவுண்டு தான் இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம் ஹோல் ரெடி பண்ணணும். இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் இது எவ்வளோ வைக்கலாம்னா 32. இப்போ வந்து ஃப்ரண்ட் கிராஸ் வந்து 12.5 மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு. இப்போ
வேஸ்ட் வந்து 28, 8ல் ஒரு பாகம் 3.5, இங்கேருந்து 3.5 மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. சென்டர் மார்க் பண்ணணும்னா இங்கேருந்து இந்த லைன் போட்டுக்கோங்க. 4.25, 4.25ன்னு 2.1 இந்த டாட்டு. இந்த டாட் எடுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மொத்தம் கணக்கு பண்ணிக்கோங்க. 5.25 1.10. இது வந்து 10 வருது. 10ல் வந்து 4.5 தையலுக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் 9.25. அப்போ 2.25 ஒரு வந்து டாட் வச்சுக்கோங்க. 2 வச்சா போதும். அதில் நம்ம தைக்கும்போது 2.25 வந்துடும். இவ்வளோதான். இப்போ இந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு டாட் ஹைட்டு முடிஞ்சு இங்கே பேஸ் பண்ணி அதே தான் இந்த லைன் வரணும். இங்கேருந்து இந்த டாட் எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு இங்கே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேருந்து அந்த டாட்டோட இதுன்னா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சு இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி கோடு போட்டுருங்க. இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு டாட். இப்போ இது எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 4.25 ஒரு புள்ளி, அதே இது 4.25 ஒரு புள்ளி இங்கே மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு டாட் மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் அளவு. இப்போ பண்ணிடலாம். காஞ்சி தையலுக்கு விட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. பேக் எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் இதை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ வருது? 2.25, 2.25 தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு, 3.5. அப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சு கூட்டி 4 இன்ச்சு பட்டி. பட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.25 இன்ச்சு பார்டர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல 4 இன்ச்சு வேணும். மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் இதை கொண்டு வந்து வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த அளவு எவ்வளோ வருதோ அதில் 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 4 இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல 3.25 இருந்தால் போதும். ஓகே. இப்போ இந்த இடம் எவ்வளோ இருக்குது? இந்த இடத்துக்கு எவ்வளோ இருக்குன்னா 3.5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் ஒன்று போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் எடுத்து வந்து இங்கேருந்து இதை வச்சாச்சு. இப்போ இந்த டாட்டை மடிக்கிறோம். மடித்ததுக்கப்புறம் இங்கேருந்து இதை எடுத்தோம்னா இதுதான் அளவு. ஸ்கேல் வச்சுட்டு இவ்வளோதான் பட்டி. இங்கே கட் பண்ண மட்டும் கொஞ்சம் கர்வ் எடுத்துக்கோங்க. பட்டி கரெக்டாக உட்காரும். இந்த அர்க்காத் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச் தட்டி விட்டுருங்க. கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட் சைடு வச்சிங்கன்னா பேக்கு, அது ஃப்ரண்ட்டு, இது வந்து பட்டி. இங்கேருந்து இது மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சோம்னா பட்டி வந்துடும். ஸ்லீவ் 32 கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இது கட்டிங் ஓவர். இது ஊக்பட்டி, ஐப்பட்டி, நெக் பைப்பிங்க்கு எல்லாமே இது சரியாக வரும். அவ்வளோதாங்க. இது ப்ளஸ் 32 கட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.